அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி நம்மளுடைய பாபாவும் நானும் சேனலில் வர டிவோட்டீஸ், அதாவது என் கூட கனெக்ட் ஆகிற டிவோட்டீஸ் எல்லாம் சொல்கிற விஷயம், எனக்கு நடந்த சம்பவங்களும் நீங்கள் சொல்கிற சம்பவங்களும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறது அப்படின்னு. அதுக்கு காரணம் யார்? நம்ம பாபா குட்டி. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப வாஞ்சையோட, கருணையோட, அதே மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங்காக, சர்ப்ரைஸாக கொடுக்கறனால நமக்கு எப்போவுமே அவரோட கனெக்ட் ஆகிற அத்தனை விஷயங்களுமே ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது இல்லையா? அதுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஆக்சுவலாக அப்படி கனெக்ட் ஆகிறதுன்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது. இப்போது நம்ம உதி அபிஷேகத்தை பற்றி தான் பேச போகிறோம். சங்காபிஷேகம் நடக்கும்போது நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. அதில் நிறைய டிவோட்டீஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். இப்போ உதி அபிஷேகம், சங்காபிஷேகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிவனுக்கு ரொம்ப உகந்ததான ஒரு அபிஷேகம் தான் சங்காபிஷேகம். அதே உதி அபிஷேகம்ங்கிறது நம்ம பாபுக்குட்டிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற விஷயம். ஸோ அவருக்கு ரொம்ப பிரீத்தமான ஒரு விஷயம் இந்த உதி அப்படிங்கிறது. அதில் சாய்ச்சரிதத்தில் அதற்கான விளக்கமும் கொடுத்துருப்பார். தக்ஷணா அண்ட் உதியை தான் அவர் மெயினாக சொல்லியிருப்பார். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் நம்ம இனாமாகவோ இல்லை அது ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னோ வாங்கி வச்சுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு தக்ஷணான்னு கொடுக்கணும். அதே மாதிரி சாம்பல்ங்கிற விஷயமா நம்ம கடைசி காலத்தில் நம்மளுக்கு அப்புறமா நம்மளுடைய உடல் பிரிந்ததுக்கு அப்புறமா ஆன்மா வந்து சுவாமியோட போய் சேர்ந்துடும். ஆனால் உடல் சாம்பலாக தான் போகுங்கிறதை உணர்த்தக்கூடிய விஷயமாக தான் இந்த உதி வருது. ஸோ அதனால தான் துணி ஏற்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஸோ இந்த உதி அபிஷேகங்கிறது அவருக்கு எவ்வளோ பிரீத்தமான ஒன்று அப்படிங்கிறது. சரி, இது எப்படி உருவாச்சு? திடீர்னு எப்படி இந்த மாதிரியான ஒரு அபிஷேகம் சுவாமி பண்ண சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, நல்லா கவனிங்க. ஆக்சுவலி போன திங்கக்கிழமை நான் சொன்னேன்ல ஒரு டிவோட்டின்னு, அது வேறு யாரும் இல்லை, நம்ம விஷாலினி சாய் திடீர்னு கால் பண்ணி, சாய் உதின்னு சொல்லி ஒரு விஷயம் வருதுன்னு. நான் சொன்னேன், பாருங்க வம்புழுக்காதுங்க, இப்போ தான் நான் யாகமெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அம்மா நீங்கள் பேசாமல் இருங்க அம்மா, எதையாவது ஆரம்பித்து விட்டுடாதுங்கோ, பாப்புக்குட்டி ஏதாவது கேட்டுட்டு அதே மாதிரி போட்டு விட்டுருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாளாக நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ஃபீவராக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, சில விஷயங்கள் நடந்தோடனே எனக்கே ரொம்ப எந்துவாயிடுது. ஏன்னா அது முடிஞ்சோடனே நம்மளுக்கு சரஸ்வதி சாயி சிங்கப்பூர்லேருந்து எவ்வளோ அழகான கலெக்ஷன் அனுப்பியிருந்தா பார்த்தேளா? அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கெல்லாம் நிஜமாக தேங்க்ஸாக சொல்லணும். ஆனால் அதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணணும் அப்படின்னோன்னு அவள் சொன்னால், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு. அருமையான விஷயம். நான் அவளுக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை சீக்கிரமாக குணமாக சுவாமி அருள் புரிவார். ஓகேவா? அடுத்ததாக இது முடிஞ்சோடனே அடுத்ததாக ஒரு பிரச்சனை வந்தது. உங்களுக்கே தெரியும், இந்த பல்லு பிரச்சனை. தாங்க முடியலப்பா அப்படின்னு. நான் அந்த மருந்து அதிகமாக எடுத்துக்கவே மாட்டேன் சாய். சுவாமி சொல்லாமல் மருந்தை தொடவே மாட்டேன். அதனால மருந்து எதுவுமே எடுத்துக்கல. அதனால என்ன ஆகிடுதுன்னா, பயங்கரமாக பெயினாக ஆரம்பிச்சிச்சுங்கெல்லாம். அப்புறம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் ஒரு பல்லுக்கு வந்ததுன்னா தெரியும்ல உங்களுக்கு, உயிர் போகிற மாதிரி. சாப்பிட முடியல, எதுவும் முடியல, கஞ்சியை குடிச்சுன்னு உட்காண்டிருந்தேன். அப்புறம் டாக்டர்கிட்ட ஆக்சுவலி கேப் வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதை திருப்பி அது விழுந்துருது. இப்படியெல்லாம் ரொம்ப ஏடாகூடமாக சில சம்பவங்கள் நடக்கும். என்னால் முடியவே இல்லை. அப்போ நான் சொன்னேன் சுவாமிகிட்ட, ரொம்ப வச்சு சோதிக்கிறேன் சுவாமி, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் தோணித்து டக்குன்னு, சொன்ன விஷயத்த செய்யலையே அப்படின்னு. ஐயோ இதுதானா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் எழுந்திருந்தோன்னு சாயி, நீங்கள் நம்பவே மாட்டேன். இன்னைக்கு காலையில் எழுந்திருந்ததுலேருந்தே நீ இன்னும் கேட்கவே இல்லை, இன்னும் என்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா சுவாமியை கேட்காம நம்ம பண்ண மாட்டோம்ல. கேளு கேளு கேளுன்னு உள்ளே சொல்லிகிட்டே இருந்து எந்த வேலையும் செய்ய விடலை என்ன. ஒரு 12 மணி இருக்கும் சாய், என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காமல் எடுத்து போட்டேன். உடனே பண்ணணும்னு சொல்லி பூஜை பண்ணணும்னு வந்தது. சரி, என்னென்ன பூஜை இருக்கோ, சுவாமியோட துணி பூஜை இருக்குது, அந்த பூஜை இருக்குது, சும்மா போட்டு பார்ப்போம் என்னெல்லாம்னு சொல்லிட்டு போடுறேன். உதி வந்தது. உதி அபிஷேகம் தான் வந்தது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா இதை தானே போன திங்கக்கிழமை சொன்னான் சாயி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார் இப்படி வச்சு செய்கிறாரு, இதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் இது முன்னாடியே சொல்கிறது. நான் அதை சொன்னதை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் இருந்தனால பல்லு வலியை கொடுத்து நல்லா பாடாப்படுத்திட்டார். அவனோட போங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடுது எனக்கு. அப்புறம் எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் உண்டு, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, அதிகமாக அவருக்கான சேவா பண்ண ஆரம்பிப்பேன். பூஜை அதிகமாக பண்ணுவேன், நாமஸ்மரணம் அதிகமாக பண்ணுவேன், சாண்டிங் அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா அதுதான் என்னோடய பழக்கம். இன்னொரு குழுவை நான் ஏற்படுத்துவேன், புதுசாக ஒன்று போடுவேன், ஏதோ ஒன்று. ஏன்னா சுவாமிக்கு நான் பண்ணுற சேவா பத்தலை அப்படின்னு எனக்குள்ளே தோணும்.
அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் தான் என்னோடய கர்மா குறையுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால தான் இந்த சீட்டு போட்டேன். சீட்டில் இது வந்துதா. அப்போ எனக்கு அறுபடை முருகன் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்தது. ஏன்னா சத்ரு சம்ஹாரம் முடிஞ்சதில்ல, அப்படியே போய் சுவாமியை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஆக்ரகம், ஆசை. அப்போது சரி திருத்தணி போகலான்னு சொல்லிட்டு 2 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கோம், போகவே முடியல. அப்போ இது எப்படி இருந்தாலும் உடனே எங்கள் தங்கத்தில் அவர் என்ன சொன்னார், நம்ம எல்லோரும் அறுபடைக்கே போயிட்டு வந்துடலாம் கார் எடுத்துன்னு. அப்போது ஒரு சின்ன ஆசை வரும்ல, சரி போய் நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு தோணித்து. சரி அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வந்து இந்த பூஜைக்கு ஒத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் போட்டு பார்த்துடலான்னு சொல்லி போட்டு பார்க்குறேன். ரைட் நவ் ரைட் நவ் நீ பண்ணணும்னு சொல்லி வருது பூஜை. சுச்சோன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுது. 12:15 12:20க்கெல்லாம் திருப்பியும் நான் பூஜா ரூமுக்கு ஓடிட்டேன். எப்போ உத்தரவு வந்தாலும் அதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தாருன்னு வைங்க, என்னால் தாங்க முடியாது, ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் டக்குன்னு ஓடி போய் அவங்க தொடச்சி கிடச்சி, ஏன்னா அது வரைக்கும் எதுவுமே பண்ணலைல்ல. ஒரு வாரம் சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தது, காலையில் விளக்கேற்றுறது சாயங்காலம் விளக்கேற்றுறது, இது மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. பெருசாக பூஜைன்னு பண்ணலை. போச்சா அப்போ இன்னொன்று கேட்டோம். என்ன கேட்டோம் அப்படின்னா 30 நாள் 48 நாள் இல்லை வியாழக்கிழமை ஏகாதசி இந்த மாதிரியெல்லாம் எல்லாத்துக்கும் நோன்னு வந்துட்டு கடைசியில் வந்தது 108 நாள் பண்ணணும் எல்லா நட்சத்திரத்துக்குன்னு. சார் கிரேட், கை தட்டுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. 108 நாள் சம்பவம் யோசிச்சுங்க, நேத்தையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நான் மனசுக்குள்ளே நினச்சேன், சரி பாபுக்குட்டி ஆரம்பிச்சிட்டோம் வேலையை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரி எனக்கான அந்த பாக்கியத்தை அவர் கொடுக்குறாரு இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அவரை நினைக்கிறது, அவரோட பேசுகிறது, அவரோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ சுவாமி அதை நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணுறாருங்கும்போது அதை நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறது தானே புத்திசாலித்தனம் இல்லையா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அவர் என் கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் பண்ணுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஈஸியாக. உடனே ஓடி உடனே பண்ணி 4 மணிக்கு தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தயிர் சாதம் இத்தினோண்டு சாப்பிட்றேன், வயிறு கப்ப போய் எரியாது. என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாது இல்லை, முடிச்சதுக்கப்புறம் தானே சாப்பிட முடியும். அப்புறம் நடுவில் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி உட்காந்தோன்னா லேட் ஆகிடும். அதனால் பூஜையை உடனே முடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பூ விழுந்தது, உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் ஷார்ட்ஸில். சுவாமி வந்து ப்ளஸ் பண்ணிட்டார், அப்பாடா ஹாப்பியாக இருந்தது. இன்னொன்று முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா, சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிது. கால புருஷ சக்கரத்தோட அடிப்படையில் பார்த்தோன்னா சதய நட்சத்திரம் வந்து 11வது ராசியில் வருது, லாபஸ்தானத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. அதில் கலந்துக்கிறவா, அதில் ப்ரேயர் வைக்கிறவா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நடக்குங்கிறது அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தேன்னா அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு நம்மளோட விஷாலினி சாயி, அழகம்மை சாயி, உண்ணாமலை சாயி, அனிதா சாயி, அப்புறம் அவள் இன்னொரு உமா சாயி, இவாள்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக ஷிரடியிலேருந்து ட்ரெஸ் புக் பண்ணியிருந்தான். நம்ம இந்த சங்காபிஷேகத்துக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொன்னோன்னே சாய் நாங்கள்லாம் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆக்ரகம். இன்னொன்று நம்ம பிரதீபா சாய் வந்து சொல்லியிருந்தாள்ல, நான் வந்து டெய்லி போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவள்லாம் கலந்து பேசி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. ஒரு தடவை வந்துட்டு அது திரும்பி போயிடுது அந்த பார்சல். ஐயோ கொடுத்தது தப்போ, எல்லாத்தையுமே வந்து பாபாட்ட கேட்டுட்டு தான் பண்ணுறான். அதனால் பாபா யார்கிட்ட கொடுக்க சொன்னாலோ அவள்கிட்ட தான் அவள் கொடுத்துருக்கா. அதை நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கல, எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ், சுவாமிக்கு கிரீடம் வேறு ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. இது எப்போ ரிசீவ் ஆச்சு தெரியுமா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேள். உதி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முதல் நாள் எனக்கு ரிசீவ் ஆகிறது இந்த பார்சல். முதல்ல ஒரு தடவை அனுப்பி அது திரும்பி போயிடுது. திருப்பியும் அவள் அனுப்பி வச்சு நம்மளுக்கு முந்தா நேத்திக்கு கிடைக்கிறது எனக்கு கையில். சரி நம்ம இனிமேல் இப்போ பூஜை இல்லையே, அப்புறமா தானே பண்ண போகிறோம், ஒவ்வொரு வியாழக்கிழமை போட்டுக்கலான்னு பிளான் பயங்கரமாக நான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அவள் அதில் கிட்டத்தட்ட 120 ட்ரெஸ்ஸு எல்லாரும் சேர்ந்து வாங்கி அனுப்பியிருக்கா. சுவாமி மேலே எல்லாருக்கும் பைத்தியம் தானே, நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தானே டிவோட்டிஸ் எல்லோரும் இருப்பா. ஸோ சுவாமிக்கு என்னென்ன வேணுங்கிறத அவரே எல்லாம் பார்த்துக்கிறார்.
நம்ம என்னத்த பார்க்குறது அப்படிங்கிற மாரி தான் நிஜமாவே இருக்கும். ஏன்னா, அவரே பிளான் பண்ணிக்கிறார் சாயி. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே வந்துருது. இது இல்லையேன்னு சொல்றதுக்கு அங்க இடமே குடுக்கல அவர். எல்லாமே முன்னாடி வந்துருது. உனக்கு பூஜை வைக்கணுமா? அதுக்கு உண்டானது. உதி ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. பெரிய பாக்கெட் ஒரு 1 கிலோ பாக்கெட் பக்கம் என்கிட்ட இருந்தது. அதனால அதையும் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே பண்ணுன்னார். எடுத்து பார்க்குறேன். புது ட்ரெஸ் இருக்கு அவருக்கு. உதி அன்னைக்கு புதுசா பால் வாங்கினது இருந்தது. பால் அபிஷேகம், அப்புறம் பன்னீர் அபிஷேகம் முடிஞ்சு உதி அபிஷேகம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் பிறந்தது தான். பொங்கல் பிறந்ததும் வியாழக்கிழமை தான். சரியா? உதி அபிஷேகம் ஆரம்பிச்சிருக்கிறதும் வியாழக்கிழமை அன்னைக்கு. ஜஸ்ட் திங்க் தட். சும்மாலாம் அவர் கொடுக்கலை. பயங்கரமான பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கார். 108 நாள் கொடுத்துருக்கார். ஆனால் இதுக்கு நடுவில் இன்னும் என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காருன்னு எனக்கு சத்தியமாக தெரியலப்பா. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. உதி அபிஷேகம் பண்ணவே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பஸ்மத்தோட மந்திரமெல்லாம் நான் வந்து உதி மந்திரமெல்லாம் போட்டிருக்கேன். அதனால எனக்கு தெரியும். அதை தான் சொல்லணுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி வியாழக்கிழமை ரொம்ப உக்ரமாக சூப்பராக இருந்தது. அழகாக இருந்தார் சுவாமி. இன்றைக்கும் ரொம்ப அழகாக இருந்தார். எல்லாமே அமைஞ்சிடுதுன்னு சொல்லலாம். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கு. இதை ஆரம்பித்தது இந்த மாதிரி ஒரு கதை. அதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் ஸ்பெஷல் பூஜை பண்ண போகிறோம். ஆக்சுவலி நேற்றுக்கு சதயம், இன்றைக்கி பூரட்டாதி உள்ளவாளுக்கு எல்லாருக்கும் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். சரியா? உத்திரட்டாதி, ரேவதி இப்படி வரிசையாக வரும். சரியா? அப்புறம் அஸ்வதி, பரணி, கார்த்திகை. அதில் விருப்பம் இருக்கிறவா உங்களுக்கு ப்ரேயர்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அந்த ப்ரேயர் கண்டிப்பாக அந்த நாளன்னைக்கு வைக்கப்படும். சரியா? அதுக்கு உங்களுக்கு நீங்கள் பூஜையில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரேயர் ரிக்வஸ்ட் வைக்கிறேனாலும் தாராளமாக வைக்கலாம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் சுவாமி இதை கொடுத்துருக்கார். ஸோ இதில் முக்கியம் என்னென்னா பக்தி மட்டும்தான். நம்ம ஒரு பூஜைக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சும்மா உட்கார்றதுனால நல்லது நடந்துடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் பிரார்த்தனை வைக்கணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க, நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாரும் பண்ணி எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸோ இந்த உதி அபிஷேகம்ங்கிறது ஸ்பெஷலி ஃபார் அஸ், நமக்காக சுவாமி கொடுத்துருக்கார். ஸோ குயிக்காக இந்த கீழே தெரியிற நம்பருக்கு உங்களுக்கு ப்ரேயர் இருந்தாலோ இல்லை பூஜையில் கலந்துக்கணும்னாலோ விவரமாக எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நடக்க போகிறது 108 நாள் நடக்க போகிறது. அத்தனை பேரும் சகல சௌபாகியத்தோட சந்தோஷமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லாரும் நிம்மதியாக குடும்பத்தோடு வாழணுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பிரார்த்தனை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு அடுத்ததில் வரப்போகுது. மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.